friends, welcome to Pebbles. நான் இன்னைக்கு செய்ய போகிறது ஜவ்வரிசி தயிர் போண்டா. ஜவ்வரிசி வந்து நம்ம ஒரு மினிமம் வந்து ஒரு 6 hours வந்து ஊற வைக்கணும். அதாவது தயிர் வந்து 1 கப் ஜவ்வரிசிக்கு 2 கப் நம்ம தயிர் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னா, அதாவது 6 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஒரே ஒரு கப்பு அரிசி மாவு ஆட் பண்ணிவிட்டு நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் நம்ம 1.5 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கலாம். இதுக்கு 3 கப் தயிர் ஊற்றி நான் 6 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். இதுக்கு 1 கப் அரிசி மாவு, சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நம்ம இது வந்து ஆப்ஷனல் தான். நான் 1/4 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கேன். 2 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கியிருக்கிறேன். 1 கைப்பிடி கொத்தமல்லி. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம 6 மணி நேரம் ஊற வச்சுருக்கிற ஜவ்வரிசி இதை ஆட் பண்ணிக்கலாம். மினிமம் வந்து 5 hours ஊறணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ், வெங்காயம், பச்சை மிளகாய், கைப்பிடி கொத்தமல்லி. நம்ம அரிசி மாவு ஆட் பண்ணிக்கணும். நல்லா கைவிட்டு அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சோன்னா அந்த ஜவ்வரிசி வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகிக்கும். இன்னும் கொஞ்சம் இருக்கிற அரிசி மாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து ஜாஸ்தி ஊற்ற வேண்டாம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இன்னும் கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றலாம், ரொம்ப ஊற்றிட வேண்டாம், எண்ணெய் நிறையா குடிக்கும். இது ஒரு 10 minutes அளவுக்கு ஊற வச்சுட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம சின்ன சின்னதாக போட்டுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். நல்லா கிறிஸ்பியாக வரும். ஏன்னா நம்ம வந்து அரிசி மாவு இருக்கிறதுனால இந்த போண்டா வந்து எப்போவுமே கிறிஸ்பியாக இருக்கும். இப்போது பொன்னிறம் ஆகிடுச்சு. பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வரப்போ நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெயை நல்லா வடிச்சுக்கோங்க. நம்ம அரிசி மாவுக்கு பதிலாக கடலை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். கிறிஸ்பியாக இருக்காது, கொஞ்சம் சாஃப்டாக வந்துடும். அதனால் நம்ம அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு சாஃப்டாக வேணும்னா நீங்கள் கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். சுவையான ஜவ்வரிசி தயிர் போண்டா ரெடி. நான் ஜவ்வரிசி தயிர் போண்டா எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலையும் கோபி சுதா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். கடவுள் ஐம்பொறிகளையும் அதனால் வரும் ஆசைகளையும் ஒழித்தவர். அப்படிப்பட்ட இறைவனின் திருவடிகளை வணங்குபவர்கள் பிறப்பு இறப்பு இல்லாமல் நிலைத்து வாழ்வார்.